நாம் இவ்வளவு நேரமும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த அழகிய பொன்னான தருணம் இப்பொழுது மலர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று இந்த கிராமத்திலிருந்து, இந்த குக்கிராமத்திலிருந்து அரபு கலாசாலைக்கு சென்று அங்கே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து இந்த ஊரினுடைய முதலாவது ஹாஃபிலாக குர்ஆனை சுமந்த அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒருவராக உங்களுடைய ஊரில் இருந்து உருவாகி இருக்கக்கூடிய மாணவன் அப்துல் லத்தீப் ஹிஜாஸ் அகமது அவர்களை நாங்கள் இப்பொழுது அன்போடு இங்கே மேடைக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இப்படியான பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பாக்கியவான்கள். அந்த வகையில் இவருடைய தந்தை அப்துல் லத்தீப் அவர்கள் இப்பொழுது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இறைவனுக்கு ஏற்றாற் போல, இறைவன் விரும்பியது போல நல்லதொரு வாரிசை இந்த உலகத்திற்கு ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார். இப்பொழுது மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே எல்லோரும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம், அவருடைய மண்ணறையை பொன்னறையாக்கி அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை இறைவன் வழங்கி வைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் அடுத்த அம்சத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைத்து செல்ல இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தந்தை இல்லாததன் பின் அல்லது தந்தை இறந்ததன் பின் நாங்கள் தந்தை ஸ்தானத்தில் வைத்து கௌரவிக்க வேண்டிய, மரியாதை செய்ய வேண்டிய ஒருவர் என்றால் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையினுடைய சகோதரர். அந்த வகையில் எங்களுடைய இந்த சகோதரன் ஹிஜாஸ் அவர்களுடைய, இந்த மாணவன் ஹிஜாஸ் அகமது அவர்களுடைய பெரியப்பா முறையான கௌரவத்துக்குரிய MKM இப்ராஹிம் சகோதரரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த வேளையில் மேடையில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவரை கௌரவப்படுத்துவதற்காகவும் இப்பொழுது மேடையில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கின்றன. எனவே அவருடைய குடும்பம் சார்பாக அவருடைய தந்தைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அவருடைய பெரியப்பா முறையான கௌரவத்துக்குரிய MKM இப்ராஹிம் சகோதரரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம், அவருக்கான பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பதற்காக வேண்டி. நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்பொழுது எங்களுடைய ஹாஃபில் ஹிஜாஸ் அகமது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. இனி நிகழ்வில் அடுத்த அம்சமாக எங்களுடைய இந்த ஊரிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய முதலாவது ஹாஃபில், குர்ஆனை சுமந்த இறைவனுக்கு மிக நேசமான ஹாஃபில் ஹிஜாஸ் அகமது அவர்களது குரலால் இனியதொரு கிராத் இந்த மேடையில் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين. وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون. وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين. ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا
فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இதுவரை அழகான முறையிலே குர்ஆன் ஓதி சென்ற எங்களுடைய இந்த பிரதேசத்தை சேர்ந்த முதலாவது ஹாஃபில் ஹிஜாஸ் அஹ்மத் அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய குறிப்பாக எங்களுடைய அரோஸ் மௌலவி அவர்கள் ஓதுவதற்கு ஒஸ்தாதாக கடமை புரிந்த கௌரவத்துக்குரிய சதாத் மௌலவி அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் விதைத்தவைகள் தான் இன்று அறுவடையாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே வருகை தந்திருக்கக்கூடிய சதாத் மௌலவி உட்பட வருகை தந்திருக்கக்கூடிய இணைய உலமாக்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், நலன் விரும்பிகள், ஊர் மக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இன்னுமத்தோடும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நீங்கள் அடுத்த அம்சத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைத்து செல்ல இருக்கின்றோம். இந்த ஊரிலே உருவாகி இருக்கக்கூடிய முதலாவது ஹாஃபிலை கௌரவப்படுத்தி பள்ளி நிர்வாகம் மூலமாக அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வழங்கி இந்த மேடையில் கௌரவிக்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்க பள்ளிவாசலுடைய தலைவர், செயலாளர் உட்பட பள்ளிவாசலுடைய நிர்வாக குழு அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டும். அதே போன்று இந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்க எங்களுடைய அல் ஹாஃபில் ஹிஜாஸ் அஹ்மத் அவர்களுடைய பெரியப்பாவான கௌரவத்துக்குரிய எம் இப்ராஹிம் சகோதரரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களிடமிருந்து நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய அல் ஹாஃபில் அப்துல் லத்தீப் ஹிஜாஸ் அஹ்மதை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது இந்த ஊர் மக்கள் சார்பாக பள்ளிவாசலுடைய தலைவர், செயலாளர் உட்பட பள்ளிவாசலுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இணைந்து அந்த நினைவு சின்னத்தை இப்பொழுது உங்களுக்கு வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். இதுவரை பிரதேசம் சார்பாக, பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக மாணவன் அல் ஹாஃபில் ஹிஜாஸ் அஹ்மத் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பள்ளிவாசலுடைய தலைவர், செயலாளர் உட்பட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் அடுத்த அம்சமாக இன்னும் ஒரு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. இந்த பலுப்பந்தாவை எனும் ஊரிலே ஒரு பௌத்த விகாரை இருக்கிறது. அந்த விகாரையினுடைய விகாராதிபதியும் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலே இந்த ஊரிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை கேட்டு சந்தோஷப்பட்டு நாங்களும் இந்த மாணவனுக்கு, இந்த ஹாஃபிலுக்கு இந்த குர்ஆனை சுமந்து இந்த மாணவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அவர்களும் அவர்களுடைய பௌத்த மதம் சார்பாக அல்லது அவர்களுடைய விகாரை சார்பாக ஒரு நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். அதுக்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கி இருக்கின்றோம். எனவே அடுத்து எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பழுப்பந்தாவ பௌத்த விகாரையினுடைய விகாராதிபதி தேரர் தம்மசித்தஹிமி அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கான நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி அவரிடமிருந்து நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள எங்களுடைய பிரதேசத்தில் உருவாகி இருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய அல் ஹாஃபில் ஹிஜாஸ் அஹ்மதை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி
அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது விசேட உரை. இந்த உரையை வழங்க நாம் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இங்கே இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையினுடைய கௌரவத்துக்குரிய அதிபர் நலீம் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டும். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். සියලුම ආගමික නායකයන්ගෙන් අවසරයි ඔබ සමග සුබ දැසනක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමි. මගේ වචන ස්වල්පය ආරම්භ කරන්න. ඇත්ත වශයෙන්ම මේයි අපේ ආගමික සංහිඳියාව අද ඉහළතලේ මම හිතන්නේ ලංකාවට මේකයි අද දින මෙවැනි ආගමික උත්සවයකදී අපේ මුස්ලිම් අයගේ විහාරාධිපති කෙනෙක් ඇවිත් ඇත්ත වශයෙන්ම ස්වාමීන් වහන්සේ කුරානයේ තියෙනවා වචන 6666 එම වචන 6666 කටපාඩම් කර මෙම ගමටත් මෙම ප්‍රදේශයටත් ආඩම්බරයක් වූ හිජාස් අහමඩ් මෞලවිතුමන් ශිෂ්‍යයා මේ ගමට ආඩම්බරයක් එයාව දිරිගන්වන්නට ඔබ වහන්සේගේ මෙම ස්ථානයට වැඩම කර වදාළ එම කර්තව්‍ය ඊටම උසස් මට්ටමින් අගය කොට සැලකිය යුතුයි. ඇත්ත වශයෙන්ම එම ක්‍රියාව එම කර්තව්‍ය ගැන අප හැමෝම මුලින්ම මා මුස්ලිම් පුරවැසියෙක් බවට ආඩම්බර වෙනවා. ඒ වගේම මේ පල්කන්දාව ජනතාව ඔබ වහන්සේගේ මෙම ක්‍රියාව උසස් මට්ටමින් හැමදාම ඔබ වහන්සේ වදාලා අපිට කාලයක් ඉතා මිහිරියක් දැකීම් තිබුණා. එම කාලයේදී පවා ඔබ වහන්සේ කිව්වා මේ පල්කන්දාවේ හෝ එපමණක් මේ ගල්ගම ප්‍රදේශයේ හෝ කිසිම මුස්ලිම් කෙනෙකුට කිසිම නින්දාවක් අපහාසයක් වුණේ නැහැ. ඒට මුල්ම හේතුව ඔබ වහන්සේ වැනි ආගමික බෞද්ධ ආගමික නායකයන්ගේ මඟ පැනවීම. ඒ නිසා අපි මුස්ලිම් වශයෙන් ආඩම්බර වෙනවා ඔබ වහන්සේ වැනි ස්වාමීන් වහන්සේලා මෙම ප්‍රදේශයේ සිටීම අපිට ලොකු ආඩම්බරයක් ගෞරවයක්. ඉතින් ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේගෙන් මම අවසර පතමි දෙමළ භාෂාවෙන් වචන ස්වල්පයක් කතා කිරීමට මම හිතනවා. இன்றைய நிகழ்வில் கதாநாயகனான அல்-ஹாஃபிஸ் ஹிஜாஸ் அஹமத் அவர்களே, அவரை ஒரு சிறந்த ஆபிலாக வடிவமைத்த உஸ்தாத் சதாத் மௌலவி அவர்களே மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற ஏனைய கௌரவ உலமாக்களே, அன்பின் மதரசாவின் மாணவர்களே, அத்தோடு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு தொகுத்து வழியமைத்துக் கொண்டிருக்கும் மதரசத்துல் முஸ்தபா பின் கௌரவத்துக்குரிய மௌலவி என்ற மாணவன் அருஸ் மௌலவி அவர்களே, ஏனைய பெற்றார்களே, கணவான்களே, அன்பின் மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்போவா.
முக்கியமாக எனக்கு தந்தது 10 நிமிஷம், அதுக்குள்ள முடிக்கவும் வேண்டும். முக்கியமாக இன்றுதான் பல்கண்டாவில் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன். இதற்கு முன்னர் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு சிறப்பாக தொகுக்கப்பட்டு வழியமைக்கப்பட்டு நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு நபர் தான் காரணம். அந்த வகையில் உங்கள் மஸ்ஜிதுல் முஸ்தபா பள்ளிவாயிலின் இமாம் அருஸ் மௌலி அவர்கள் ஒரு காரணம் என நான் குறிப்பிடுகின்றேன். இங்கே மாணவர்களை சிறந்த முறையில் வழியமைத்து சிறந்த திட்டங்களை ஏற்படுத்தி அதை உருவாக்கி தந்தவர் அவர்தான். முழு பெருமையும் அவர்களுக்குத்தான் சேர வேண்டும். அந்த வகையில் நான் சில விடயங்களை கூறலாம் என நினைக்கிறேன். உண்மையில் நான் முந்த நாள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மாத்தளை மாவட்டத்தில் ஒரு மாணவன் பயோசயின்ஸ், அதாவது விஞ்ஞான துறையில் 3 பாடங்களிலும் திறமையை பெற்று மாத்தளை மாவட்டத்திலே முதல் மாணவனாக தெரிவு செய்து வைத்தியத்துறைக்கு தெரிவாகி இருக்கின்றார். மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம், சந்தோஷத்துக்குரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் ஒரு சிறந்த வைத்தியராக, அது மட்டுமல்ல ஒரு விசேட வைத்தியராக எதிர்காலத்தில் மிளிர்வாள் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக அவர் அந்த ஊருக்கும் உண்மையிலே அந்த மாவட்டத்துக்கும் ஒரு பெருமைக்குரியவர். இதுவல்ல விஷயம், இவ்வளவுக்கும் அந்த மாணவன் ஒரு ஹாஃபிஸ், உண்மையிலே ஒரு டாக்டர், ஒரு ஹாஃபிஸ். இதுதான் சமூகத்தில் உருவாக வேண்டும். இதைத்தான் சமூகம் எதிர்பார்த்து நிற்கிறது. இதான் எங்களுடைய சமூகத்துக்கு பெருமை. உண்மையிலே அவர் டாக்டராக மட்டுமில்ல இருந்து வேலை இல்லை, ஒரு உண்மையான ஒரு மார்க்க துறையில மிகவும் சிறந்த ஒருத்தராக இல்லாமல், அதே நேரம் ஒரு ஹாபிலாக அல்லது ஒரு பெரிய ஆலிமாக இருந்தும் வேலை இல்லை, அவர் சமூக சிந்தனை இல்லாமல் இருந்தார். எனவே நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, நிச்சயமாக அப்படியான மாணவர்களை இந்த மதரசாக்கள் உருவாக்க வேண்டும். எனக்கு தெரியும், அகார் முகமது சார் ஒரு முறை ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று நான் பார்த்தேன். அதில் சொல்றார், எங்களோட பெற்றார்கள் மதரசாவுக்கு கொண்டு போய் விடுற படிக்கல அளவில் கொஞ்சம் வீட்டில் குழப்படிக்க கொண்டு போய் விடுவான். அப்படியாக திருந்து வரட்டும், மதரசாவில் திருந்துவான், நிச்சயமாக திருத்துவார்கள். அது எந்த சந்தேகம் இல்லை, தெரிந்து வரும். ஆனா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விடணும், நல்லா படிக்கிற ஓலவெல்ல 9, 7 எடுத்த பிள்ளைகளை மதரசாக்களுக்கு கொண்டு போய் போடும். அவர் ஒரு சிறந்த ஆலிமாக, ஒரு ஹாபிலாக வருவதோடு ஒரு சிறந்த கல்விமானாகவும் வருவார். எனவே ஒரு சிறந்த கல்விமான் ஒரு ஆலிமாக உருவாக வேண்டும், ஒரு ஆலிம் சிறந்த கல்விமானாக உருவாக வேண்டும். இதன் சமூகத்துக்கு தேவை. அதை உருவாக்கி தருவது நிச்சயமாக எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் எங்கள் பிரதேசத்திலிருந்து அப்படியானவர்களை உருவாக்க வேண்டும். மதரசாக்கள் இப்படியானவர்களை உருவாக்கி தர வேண்டும். எனவே ஆறில்லாத ஊருக்கு அளவுபாடு என்பார்கள். எனவே நிச்சயமாக ஒரு ஊருக்கு கட்டாயமாக ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ், ஒரு உலமாக்கள் உருவாகுவது கட்டாயம். அதுபோலவே ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் உருவாகுவது நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். எனவே இந்த பல்கண்டாவி ஒரு சிறிய ஊர், அழகான ஊர், நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை கண்டேன். இந்த இடத்துல பள்ளி பரிமாண சபை உறுப்பினர்களை வர சொல்லும் பொழுது எல்லாமே அண்ணாக்கள், எல்லாமே இளம் வயதுடைய ஆட்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த ஊரில் இருந்து சிறந்த அறிவாளிகளை, உலமாக்களை உருவாக்குவோம்.
எனவே எல்லோரும் வசதி படைத்தவர்கள் அல்ல. எனவே தமிழில் ஒன்று இருக்கிறது, நட்டை வயிற்றிலும் முத்து பிறக்கும் என்று ஒரு சொல்லியிருக்கிறது. எனவே அதுபோன்றுதான் நமது ஹிஜாஸ் அஹ்மத் அவர்கள் ஒரு முத்து, இந்த ஊருக்கு ஒரு முத்து. இதுபோல பல முத்துக்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒரே குரூப்பா இயங்கினால், ஒரே சமூகமா இருக்கிறதால் எத்தனையோ திறமையான மாணவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, எத்தனையோ ஆளுங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களை உருவாக்குறதுக்கு உங்கள் பணத்தை, உங்கள் முயற்சியை செலவழியுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த ஊரும் ஒரு சிறந்த ஊராக உருவாகி சிறந்த ஆளுங்கள், உலமாக்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் உருவாகின்ற ஒரு ஊராக அமையும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை சிறந்த முறையில் அமைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். இதுவரை ஒரு நிகழ்ச்சி சென்றவர் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையினுடைய தோரணத்துக்குரிய அதிபர் நலின் சார் அவர்களுக்கு மனமார்ந்த உள்ளபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது, இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த ஊருக்கு வந்து இப்பொழுது நான் நினைக்கின்ற 4 வருடங்களுக்கு மேலாக இந்த ஊரின் அபிவிருத்தி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய ஒழுக்கவியல் விடயங்களிலே மிகச் சிறப்பாக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய அருஸ் மௌலவி அவர்களிடையே ஒரு சில நிமிட வார்த்தைகள் உரையாக இடம்பெற இருக்கின்றது. அருஸ் மௌலவியை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல நான் அவசரமாக எனக்கு ஒரு தகவலை இந்த இடத்துல நான் முன்வைக்கிறது எனக்கு ஈக்கிறது நன்றி உரை. அதுக்கு மத்தியில் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி கொண்டா நல்ல பண்ணுறது எனக்கு பட்டுச்சு. ஆரம்பத்தில் பேசினது என்னுடைய ஆசிரியர் நலீம் சேர் அவர்கள். மாஷா அல்லாஹ், அவரை பற்றி நான் கட்டாயமாக நான் ஞாபகப்படுத்தியே தீர வேண்டும். அப்படி ஈக்கக்கூடிய ஆசிரியர்மார் தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்கூலில் கூட்டத்தில் வச்சு சேர் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு, கட்டாயமாக பிள்ளைகள் நீங்கள் பாடசாலைக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு காசப் அல்லது ஒரு சப் கட்டாயமாக நீங்கள் ஓதிக்கொண்டு வாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை காண்பது உண்மையிலேயே அரிதான ஒரு விஷயம்தான். யதார்த்தமாக சொல்வதாக இருந்தால் இப்படியான ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு உண்மையிலே தேவை. ரெண்டாவது ஒரு விஷயத்துல சேர் எனக்கு ஒரு பெருமையை சேர்த்து தந்தாரு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 10ஆம் ஆண்டு மாணவிகளது பெற்றார் கூட்டத்தில் நான் பல்கந்தாவ மதரசா மாணவர்களை, குர்ஆன் மதரசா மாணவர்களை நான் ஒரு முன்மாதிரியான மாணவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் என்றதை எங்களோட குர்ஆன் மதரசாவுக்கும் எங்களுக்கும் ஒரு பெருமை சேர்த்து தந்தாரு. நான் எதிர்பார்க்கிறேன் சேர் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினாரு, சமூகத்துக்கு கட்டாயமாக உலமாக்கள் தேவை. சமூகத்துல உண்மையிலேயே யதார்த்தமான ஒரு விஷயம் ஒன்று சேர் ஞாபகப்படுத்தினாரு. மதரசா என்பது ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. மதரசா என்றது உம்மா வாப்பா வெளிநாட்டுக்கு போனதுக்கு போற பராமரிக்கிறதுக்கு கொண்டு போய் பராமரிக்கும் நிலையம் அல்ல. மதரசா என்றது உலமாக்களை உருவாக்கக்கூடிய நபிமார்களுடைய வாரிசு சொத்துன்றத மறந்துடவானா. நாங்க விட்டுட்டு போகக்கூடிய வாரிசு சொத்துக்கள் எல்லாம் எங்கட வாகனம், சல்லி, பணங்கள் தான். ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ், நபியுடைய வாரிசு சொத்து என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலமாக்கள். அதனால சேர் ஞாபகப்படுத்தின மாதிரி சமூகத்துக்கு தேவையான உலமாக்கள், படிப்பு மேதைகள். நான் சேரிடத்துல வினயமாக ஒன்று வேண்டிக் கொள்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், அக்குர்ண பிரதேசத்துல ஒரு ஆலிம் ஜட்ஜாக இருக்கிறார். ஜட்ஜ் ஆலிமாக இருக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், லோயர் ஆலிமாக இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ்
எங்கட அதிபர் முயற்சி செஞ்சா எங்கட ஊர்ல அதை இன்ஷாஅல்லாஹ் காணலாம். அதுக்கு சேருடைய ஒத்துழைப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலமாக்கள் நாங்க ஏனைய ஊர்கள்ல ஈக்கக்கூடிய உலமாக்களை பேசி நாங்க பெருமை பேசுறதல்ல. எங்கட இந்த கல்கமோ மண்ணில அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் ஆளுங்களை நாங்க உருவாக்குவோம். அப்படிப்பட்ட லோயர் உலமாக்களை நாங்க உருவாக்குவோம். அப்படிப்பட்ட வேற்றுமைகள் இல்லாம ஒரு பக்கம் ஸ்கூல் படிப்பு, மறுபக்கம் குர்ஆன் மதரசாவுடைய படிப்பு உண்டு. வேறுபாடு பார்க்காம என்ன பொறுத்தவரையில பறக்கிறதுக்கு ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறகுகள் தேவையோ இதே மாதிரி சமூகத்துல தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு கட்டாயமாக உலக கல்வியும் தேவை, ஆகிராவுடைய கல்வியும் தேவை. அதனால சேலத்துல நான் வினயமாக திரும்ப கேட்கிறது என்னண்டா, அப்படிப்பட்ட உலமாக்களை நாங்க உருவாக்குறதுக்கு சேலுடைய முழுமையான பங்களிப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம். தீனோட தர்பியாவோட பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிபருக்கு இந்த இடத்துல நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினதுக்கு நான் சேருக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த விஜயமாக අපේ හාමුදුරනේ ඔබතුමා වෙනුවෙන් මම අද තමයි සිංහලෙන් කතා කරන්න මට අදහසක් වුණේ. මම හිතන්නේ මේ මෙතන ඉන්න මෞලවිවරුන් මද්‍රසා පාසල් ළමයි ඉන්නවා. මම හිතන්නේ මගේ රට වට පිටේම ඉන්න කට්ටිය මේ හරිය ඉන්නේ. නෝඩලි කට්ටිය ඉන්නවා, කොළඹ ඉන්නවා, අනුරාධපුර එහෙම ඩිස්ට්‍රික්ට් ගණනාව කට්ටිය මෙතන හරිය ඉන්නේ. මම හිතනවා මේ ලංකාව කොයි හරියක් මේ විසුද්ධ කුරානය පාරායන කරලා ඒක කතාබහක් කරපෙක හාබිස් රක්නෙන්ට මේ වාගේ අවාඩයක් දීලා ගෞරව කරපු පළවෙනි අපේ හාමුදුරුවනි ඔබතුමා වෙන්නත් තමයි මම හිතන්නේ. ඒක නිසා ඔබතුමාට මම ගෞරවයෙන් මම ස්තුති කරනවා. මගේ ස්තුතිය අපේ පල්ලි දායක සභාව වෙනුවෙන් අපේ මෞලවි මේ හරියෙන් ඉන්න හැම කට්ටිය වෙනුවෙන් ඔබතුමාට අපි ස්තුතිය පොද කරනවා. ජසාකුමුල්ලාහු ඛෛරන් wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ආයුබෝවන්. கௌரவத்துக்குரிய அபுஸ்மோல் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த இடத்திலே ஏராளமான உலமாக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று அரபி கலாசாலையிலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த அரபு கலாசாலையை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்லித்தனாக வேண்டும். குறிப்பாக கொற்றாமுள்ள என்று சொல்வது புத்தளம் மாவட்டம் நாத்தாண்டிய தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இந்த கொற்றாமுள்ள பிரதேசம். அதிகமான முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசம். குளியாப்பேட்டையிலிருந்து நீர்கொழும்பு செல்கின்ற நேரம் இடையிலே அகப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் கிராமம் இந்த கொற்றாமுள்ள. அழகான ஒரு பாடசாலை இருக்கிறது. அதே போன்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலோடு சேர்த்து ஒரு அரபு கலாசாலை இருக்கிறது, மின்ஹாஜியா அரபு கலாசாலை. இங்கே கிட்டத்தட்ட சுமார் 150க்கு மேற்பட்ட மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருப்பதோடு அவர்களுடைய அல்லாஹ்வின் கற்கை நெறிகளையும் அங்கே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கற்ற ஏராளமான மாணவர்கள் இப்பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய முன்னணி பல்கலைக்கழகங்களிலே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பாடசாலை கல்வி அதே போன்று மார்க்க கல்வி எல்லாம் சேர்ந்து அங்கே கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த கலாசாலையில் தான் உங்களுடைய ஊரில் இருந்தும் அதிகமான மாணவர்கள் சென்று அங்கே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருந்து ஏராளமான மாணவர்கள் அங்கு சென்று கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக இந்த ஊரிலிருந்து மாணவன் ஹிஜாஸ் அஹ்மத் குர்ஆனை சுமந்த ஆலிமாக ஹாஃபிஸாக உருவாகி இருக்கிறார் என்பது எங்கள் எல்லோருக்குமே கிடைத்த சந்தோஷம் தான். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரவே தந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக இன்முகத்தோடு வரவேற்றுக் கொள்வதோடு உங்களுடைய வரவு நல்வரவாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைத்துச் செல்ல இருக்கின்றோம்.